நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆன்மீக தகவல்கள் பகுதியில இன்னைக்கு கிரக தோஷம் போக்கும் ஒரு அற்புதமான கோவிலை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மளாம் வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கிரகங்கள் முக்கியமான காரணம் இல்லையா? நிறைய அருளாளர்கள் இந்த கிரகங்களை பத்தி பாடியிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் கோளறு பதிகம் பாடியிருக்கிறார். அருணகிரியார் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும்னு பாடியிருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கிரகங்கள்னா என்ன? நவ கிரகங்கள். சனியாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், இந்த கிரகங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யுது. ஒருவேளை நிறைய கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு லக்னாதிபதியே பாதிக்கப்பட்டிருக்கு, சுக்கிரன் சரியில்லாம இருக்கு, குரு சரியில்லாம இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா தமிழ்நாட்டுல சில கோவில்கள் நவ கிரகங்களே இல்லாத கோவில்கள்னு இருக்கு. ஏன் அப்படின்னா கிரகங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. நீங்க அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்தால் அந்த இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார், கிரகம் உங்களுக்கு வேலை செய்யாது. அஷ்டம சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, சுக்கிரதசை சரியில்லை, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நவ கிரகங்கள் இல்லாத அந்த கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிற போது கிரகங்கள் உங்களுக்கு எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாது. அப்படி ஒரு கோவில் திருக்குவளை பக்கத்துல இருக்கு. திருவாரூர் கிட்ட திருக்குவளை அப்படின்னு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே கோளிலி நாதர். கோள்னா கிரகங்கள், இலி அப்படின்னா இல்லாத, கோளிலி நாதர். அந்த கோவில்ல நவ கிரகங்களின் தோஷம் தாக்கம் கிடையாது. யார் ஒருவர் திருக்குவளையில் இருக்கக்கூடிய கோளிலிநாதரை தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கிரக தோஷம் என்பதே இருக்காது என்பது நம்பிக்கை. இந்த ஊர்ல இருந்த குண்டையூர் கிழார் என்பவர் சுந்தரருக்கு ஒவ்வொரு மாசமும் நெல் அனுப்புவார். ஒரு முறை பஞ்சம், வறட்சி, நெல் அனுப்ப முடியல. ரொம்ப வருத்தப்படுறார் குண்டையூர் கிழார். சுந்தரருக்கு என்னால நெல் அனுப்ப முடியாம போயிடுச்சே அப்படின்னு. உடனே சிவபெருமான் நெல் மழை பெய்வித்தார் என்று கோவிலினுடைய தல வரலாறு சொல்கிறது, நம்முடைய பெரிய புராணம் சொல்கிறது. அந்த நெல் மழையை பார்த்துட்டு குண்டையூர் கிழார் சுந்தரர்கிட்ட சொல்றார், இங்க பாருங்க சிவபெருமான் எப்படி மழை பெய்வித்திருக்கிறார். இப்ப சுந்தரர் என்ன பண்ணணும்? சிவபெருமானுக்கு என் மீது எவ்வளவு கருணை அப்படித்தானே நினைக்கணும். ஆனா அவரு சரி இப்படி நெல் மழையெல்லாம் பெஞ்சிடுச்சு, இதை யாரு ஏன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது? அதுக்கு ஆள் இல்லையே, சிவபெருமானை அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு பாடினார். இப்படி சிவபெருமான் கிட்ட உரிமையா பாடக்கூடியவர் தான் சுந்தரர். அவர் சொன்னார், ரொம்ப அழகான பதிகம் அந்த பதிகம். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைத்தொழுவேன், வாழ் அன கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பனையே. சிவபெருமானே நீ நெல் மழை பெய்விச்சிட்ட, சரி யாரு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது? ஆளில்லை எம்பெருமான், என்கிட்ட ஆள் இல்லப்பா, நீதான் ஏற்பாடு பண்ணணும் என்று சுந்தரர் பாட உடனே சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி அந்த நெல்லையெல்லாம் எடுத்து சுந்தரர் வீட்டில் சேர்த்தார். அதனால் இன்றைக்கும் அந்த கோவிலில் குண்டையூர் கிழாருக்கு நெல் மழை பெய்வித்து சுந்தரருக்கு அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்த அந்த வைபவம் அந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக நடைபெறும். அவ்வளவு அற்புதமான கோவில். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நீக்கி தரக்கூடிய கோளிலிநாதரை சென்று வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.